Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். ஒரு அரசாங்கத்திற்கு உளவுத்துறை எவ்வளவு முக்கியமானது, அந்த முக்கியமான துறையில என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்களேன். மன்னர்கள் ஆட்சியிலே ஒற்றர்களுடைய அந்த பணி எவ்வளவு முக்கியமா மன்னர்கள் கருதுனாங்களோ அதே பிறகு இப்போ மக்களாட்சி நடக்கும்போது இந்த உளவுத்துறைன்னு சொல்லிட்டு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இந்த இன்டெலிஜென்ஸை பெரும்பாலும் யாருக்குமே அவ்வளவா தெரியுறதில்லை. அதாவது சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி, ஐஏஎஸ், எஸ்ஐயு, ஸ்டாலின் முதல்வரான பிறகு ஏடிஎஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காரு, அப்புறம் எஸ்ஐடி, இப்படி உளவு அமைப்புகள்ன்றது 1 2 இல்லை, நிறைய விங்கு இருக்கு. இது மாநில உளவுத்துறையை சொல்கிறாங்க. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், பார்த்தா தெரியாது. அது இன்ஸ்பெக்டர், எஸ்பிக்கே அவ்வளோ இல்லை, அவங்கெல்லாம் பைக்கில் தான் போவாங்க எல்லாமே. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்குன்னும் போது அதுக்கு உண்டான ஒரு கம்பீரம் இருக்கும். காரு கொடுப்பாங்க, அது அதிகாரி கூட எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் ஐபியில் அப்படி உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்க கொடுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது உளவுத்துறை. அதாமே உளவுத்துறை சக்சஸ் மட்டும் நம்ம பேசலாம், ஃபெயிலியரும் இருக்கு. கள்ளக்குறிச்சி பள்ளி உளவுத்துறை ஃபெயிலியர் தான் அது. இதில் 2 வகை இருக்கு. காவல் பணிக்கு இந்த அரசுக்கு உளவுத்துறை ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாமா? இதையும் சொல்லலாம். தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அழைந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. குறிப்பா நீங்க சிறையில் சிறை கஞ்சா பறவை, பல தடவை சிறைக்கு போயிருக்கீங்க. சிறையில் தான் உங்களுடைய இளமை காலம் முழுக்க சிறையில் தான் நீங்கள் கழிச்சிருக்கீங்க. ஸோ சிறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், வெளியே வந்த பிறகு அரசியல் தொடர்பு, இதையெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு பல எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக அவங்ககிட்ட உளவுத்துறையை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக உளவுத்துறை என்பது அவங்களுடைய பணி என்ன? குறிப்பாக காவல்துறையில் அவங்களுக்கு ஒரு அங்கமாக இருக்காங்களா? குறிப்பாக உளவுத்துறையை பற்றி சொல்லும்போது சிஎம்க்கு தினமும் அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் சிஎம் தன்னுடைய ஆக்ஷன்ஸை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அரசாங்கத்திற்கு உளவுத்துறை எவ்வளவு முக்கியமானது, அந்த முக்கியமான துறையில என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க, அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்களேன். நிச்சயம். நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு மக்களாட்சி நடக்குது. மன்னராட்சி நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றர்கள்னு சொல்லி இருப்பாங்க. ஆமாம். உளவு எடுத்துட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மன்னராட்சியில் பல்லாயிரம் படை வீரர்கள் இருப்பாங்க, தளபதி இருப்பாங்க, யானைப்படை, குதிரைப்படை, அந்த படை, இந்த படை எல்லாமே இருக்கும். இருந்தாலும் ஒரு 4-5 ஒற்றர்கள் தான் இருப்பாங்க. அந்த ஒற்றர்களுடைய செய்தி வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய படையே எதிர் நாட்டை நோக்கி போகும். இல்லைன்னு சொன்னால் பின்வாங்கிடுவாங்க. அப்போ ஒற்றர்கள் என்பது அன்னைக்கு மன்னர்கள் ஆட்சியில் ஒற்றர்கள் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவரே ஒற்றுன்னு ஒரு அதிகாரத்தில் 10 குறள் எழுதியிருக்காரு. ஆமாம். அப்போ அந்த மன்னர்கள் ஆட்சியிலே ஒற்றர்களுடைய அந்த பணி எவ்வளோ முக்கியமாக மன்னர்கள் கருதுனாங்களோ அதே பிறகு இப்போ மக்களாட்சி நடக்கும்போது இந்த உளவுத்துறைன்னு சொல்லிட்டு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த இன்டெலிஜென்ஸை பெரும்பாலும் யாருக்குமே அவ்வளோவா தெரியறதில்லை. ஏன்னா இவங்க அன்யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரணமான காவலராக இருந்தால் கூட சரி, பணத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அதில் போக மாட்டாங்க. ஓகே. பொருளாதாரம் சில பேர் சம்பாதிக்கணுன்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அவங்க யாருமே போக மாட்டாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோட நமக்கு ஒரு பணி கொடுத்துருக்காங்க, அந்த பணியை நம்ம திறம்படைய செஞ்சு நாம் என்ன பண்ண அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கி நாம் நம்ம ப்ரொமோஷன், அதாவது ஏடா இருந்தாருன்னா எஸ்ஐ ஆகணும்னு நினைப்பாங்க, எஸ்ஐ ஆனவங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, தவிர மற்ற எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. அப்போது அது போன்ற ஒரு பணி தான் உளவுத்துறை. உளவுத்துறை காவல்துறையில் அது ஒரு இதயம் மாரி உளவுத்துறை. இப்போ ஒரு மாவட்ட எஸ்பி இருப்பார், திண்டுக்கல் மாவட்ட எஸ்பியாக எடுத்துங்க, அல்லது ஒரு திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக எடுத்துங்க. பட் அந்த எஸ்பிக்கு என்ன ஆகும்னு சொன்னால் அவருக்கு அந்த உளவுத்துறை சேகரித்து கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான் அவரே செயல்படுவார். மாவட்ட எஸ்பி உளவுத்துறை என்ன சொல்கிறாங்களோ, என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அப்படி தான் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மாவட்ட எஸ்பி மட்டும் இல்லை தாமரை, நீங்கள் டிஜிபி இருக்காரு இல்லைங்களா, டிஜிபி இன்டெலிஜென்ஸ் என்ன கொடுக்குதோ அதை அடிப்படையில் தான் அவர் அந்த சில பல இதுவை அறிவிப்புகளை வெளியிடுவார். எந்த விஷயத்தை ஆதரிக்கணும், எந்த விஷயம் எதிர்க்கணும், இது தேவையற்றது, இது தவிர்க்கணும், இது பண்ணணும் அப்படின்றது பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ முக்கியமானது. இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஐஎஸ்ன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. டிசிஐஎஸ்ன்னு சிட்டி கமிஷனருக்கு
இதேமாரி எல்லா மாவட்டத்திலையும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க டிசிஐஎஸ்ன்னு. இப்போ இவங்க தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த சென்னை அந்த எல்லைக்குட்பட்ட பகுதி, அந்த சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற சமூக முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுடைய எல்லா செயல்பாட்டுகளையும் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸரை போட்டிருப்பாங்க, ஒரு டிசிஐஎஸ் அவர் இம்பார்ட்டன்ட் மஸ்ட். அந்த ஒரு டிசிஐஎஸ்ன்ற போஸ்டிங் வந்து இப்போ அரவிந்த் என்ற ஒருத்தர் இருக்கார். இப்போ சென்னையில் அரவிந்த் சார் அவர் ஒருத்தர் இருக்கார். இதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அந்த திருநாவுக்கரசு தான் வந்து இப்போது நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு அதிகாரியை அவரை நியமனம் பண்ணிருக்காங்க. திறமையானவர் தான். யார் திருநாவுக்கரசுன்றது அவ்வளோ திறமையான நபர். அவரை அங்கே போட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்தளவுக்கு ஒரு திறமையான நபரை தான் அங்கே போடுவோம். அந்த சீட்டில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக ஏதோ வந்து அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ஸாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அவ்வளோ விஷயங்களும் ஏன் சொன்னால் குறைஞ்சது பார்த்திங்கன்னா சென்னை மாநகரத்தில் ஒரு 400க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்குது. அந்த காவல் நிலையங்களில் என்ன நடக்குது முதல்ல அவங்க வாங்குவாங்க செய்தி. ஓகே. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் ஒரு ஐஎஸ் இருப்பாரா? ஒரு ஐஎஸ் எல்லாம் இல்லை. அதாவது சிபிசிஐடி, எஸ்பிசிஐடி, ஐஎஸ்ஸு, எஸ்ஐயு, இப்போது ஸ்டாலின் முதல்வரான பிறகு ஏடிஎஸ்ன்னு ஒன்று போட்டிருக்காரு. அப்புறம் எஸ்ஐடி, இப்படி வந்து உளவு அமைப்புகள்ன்றது 1 2 இல்லை, நிறைய விங்கு இருக்கு. இது வந்து மாநில உளவுத்துறையை சொல்கிறாங்க. இது தவிர்த்து மத்திய உளவுத்துறை, அது தனி, அது ஐபின்னு ஒன்று இருக்குது. அதேமாதிரி மத்திய உளவு அமைப்பிலே வந்து ரான்னு ஒன்று இருக்குது. ரா வந்து இந்தியாவில் இல்லை, அது வெளிநாட்டில். இப்போ பாகிஸ்தானில் வந்து ரா அதிகாரி ஊடுருவிப்பாங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் ஏதாவது சதி விதிட்டம் பண்ணுறாங்களான்றது அவங்க உளவு எடுக்கிறது ரான்றது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே உளவு பார்க்கறது ஐபி. இந்த ஐபிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 10 விங்குக்கு மேலே இருக்கும். பொலிட்டிக்கலாக ஒருத்தர் பார்ப்பாங்க, கம்யூனல் ஒருத்தர் பார்ப்பாங்க, இதேமாரி ஒவ்வொரு விங்கை வச்சுருப்பாங்க அந்த ஐபிலே. அவங்க அதுக்கு ஒரு எஸ்பி, அந்த எஸ்பியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லோண்டார்டு எஸ்பியெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர் போனாவே காரில் தான் வருவார். ஆனால் நீங்கள் ஐபியோடைய எஸ்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபியோடைய டிஏஜியே பார்த்தீங்கன்னா கார் இருக்காது, பைக்கில் போவாங்க. ஐபியில் எனக்கு தெரிஞ்சு டிஏஜி எத்தனை தடவை வரும்போது பைக்கில் வருவாங்க, பைக்கை விட்டு வேற வந்து சந்திச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வந்து சிம்பிளாக இருப்போம், பார்த்தா தெரியாது யாரும். அது இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கே அவ்வளோ இல்லை, அவங்கெல்லாம் பைக்கில் தான் போவாங்க எல்லாமே. அதே நேரத்தில் வந்து சட்டம் ஒழுங்குன்னும் போது அதுக்கு உண்டான ஒரு கம்பீரம் இருக்கும். ஒரு காரு, அது எஸ்பின்னு சொன்னால் எப்படி இருக்கும், காரு கொடுப்பாங்க, அது அதிகாரி கூட வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் ஐபியில் அப்படி உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்க கொடுக்க யாருக்கும் தெரியக்கூடாது. உளவுத்துறை அதாமே, அவர் எப்படி போகிறாரு, எங்கே வர்றாரு, வீடு எங்கே இருக்குது, எப்படி ஆஃபீஸ் எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்கு அதுவும் மத்திய உளவுத்துறை ரொம்ப கண்காணிக்கும். மாநில உளவுத்துறையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க போலீஸ்னு. ஆமாம், இன்டெலிஜென்ஸ் ஐஜி போகிறாருன்னு சொன்னால் தெரியும். இவர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஐஜினா தெரியாது தவிர, பட் இது ஒரு ஐஜி வண்டின்றது தெரியும். ஓகே, ஆமாம். இவர் டிஏஜி வண்டின்னு தெரியும், புரியுதுங்களா? பட் அதே இதில் நீங்கள் ஐபியில் பார்த்தீங்கன்னா அது கூட தெரியாது. மத்திய உளவுத்துறைக்கு அது எதுவுமே தெரியும். அவங்களுடைய பணிகள் எப்படி தான் இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உளவு அமைப்பு இருக்குது, போலீஸ் இருக்காங்க, ஐஎஸ் இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன இருக்கும், என்ன பண்ணுவாங்க இவங்க? என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு காவல் நிலையத்துக்கு எல்லைக்கு உட்பட்ட விஷயத்தை மட்டும் பேசுவோம். ஒரு 4-5 விங்குகள் இருக்காங்கல்ல. அப்போ இது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, டிசி இருக்காரு பார்த்தீங்க, டிசிக்கு அவருடைய தலைமையில் ஒரு 10 பேரை நியமனம் பண்ணிக்கிறாரு. உளவு அவருக்கு தெரியாமல் டிசி என்ன பண்ணுறாருன்னா, இங்கே காவல் நிலையங்களில் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்கிறாங்களா, எதனா லஞ்சம் வாங்குறாங்களா, அல்லது சட்டவிரோதமான எதனா தொழில் இங்கே நடக்குதா, அவர் ஒரு இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாருன்னா அவருக்கு கீழே என்ன பண்ணுறாரு, அவரு ஒரு 5-6-10 பேரை வந்து போட்டுக்கிறார், ஸ்பெஷல் டீம்னு போட்டுக்கிறார். அது வேற உளவு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தகவலும் எடுத்துகிட்டு, சார் இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி பண்ணுறாரு சார் அப்படின்ட்டு டிசிக்கு அனுப்புவாங்க. சார் ஏசி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து இப்படி பண்ணுறாரு சார், இந்த எஸ்ஐங்க 4 பேர் இருக்காங்க சார், 4 பேர் எஸ்ஐங்க வந்து இது பண்ணுறாங்க சார். இது தனிய உளவு. அது வேற. அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு நிர்வாக உளவு அது. ஓகே. இது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இப்போ வந்து ஒரு பிள்ளையார் ஊர்வலம் வருது, இப்போ இந்த ரோடு போகுது அப்படிங்கும்போது இந்த பிள்ளையாரை யார் ரெகக்னைஸ் பண்ணலாம், இந்த பிள்ளையார் ஊர்வலத்தை யார் வந்து தலைமை தாங்குறான்னு பார்ப்பாங்க. அப்போ தலைமை தாங்கக்கூடிய நபர் ஏதாவது தவறான கலவரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தவறான சித்தாந்தங்கள் எதுனா அவனுக்கு இருந்ததுன்னு சொன்னால், பட் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்து அது அங்கே என்ன நடக்குது, அவங்க என்ன அடுத்த மூவை போவாங்க,
ஏன் இவங்க இந்த தெருவில் தான் போகணும், உதாரணத்துக்கு சொல்றது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐஸ் ஹவுஸ் வழியா தான் போகணும், இந்து முன்னணி நிற்பாங்க, அதை எப்படியாவது ரிட்டாலியேட் பண்ணி போலீஸ் வந்து வேற ரூட் வழியா போக வச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்க இந்த உளவுத்துறை தகவல் கொடுத்தோம்னா காவல்துறை உளவு அதிகாரிகள் வந்து களத்தில் இறங்கி என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட ஆளை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. தேவையில்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, எனக்கு இந்த சட்டம் ஒழுங்கு நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்ன எங்கள் வேலையை காட்ட வேண்டியதாகும். பட் அதுக்கு முன்னாடி வெளியும் காவல்துறை எதுவுமே கண்டுக்காம கம்முன்னு இருக்கும். இன்டெலிஜென்ஸ் கொடுத்த பிறகுதான், உளவுத்துறை தகவல் கொடுத்த பிறகுதான் இவங்க வேகப்படுத்தும். அடடா என்னடா இப்படி ஒன்று இருக்கு நமக்கு தெரியாதா இல்லை. இப்போ அந்த பிள்ளையார் ஊரில் போகக்கூடிய இடங்கள்ல முஸ்லீம் இருக்காங்கன்னா அங்கே யாரு எந்த அமைப்பு அல்லது எந்த தனிநபர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த நபர்களால வந்து இந்த ஊழல் எதுனா ஒரு பிரச்சனை வருமா. ஒரு பக்கம் அந்த இந்து கொண்டு போறவங்க, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள்ல யாரு இதை பண்ணுவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அதுவும் ஒரு பக்கம் உளவு எடுப்பாங்க. ஓகே, ரெண்டு சைடுமே வேலை பார்த்தாகணும், ரெண்டு சைடு. அப்போ அதை எடுத்தாங்கன்னு சொன்னா அப்போ ஒரு கால் வந்து இப்படி ஒரு சட்டவிரோதமா ஏதோ செய்யறதுக்கு சில பேர் நினைச்சிருக்கா இளைஞர்கள், அப்போ அவங்கள வந்து கேட்ச் பண்றது, அவங்கள ஏதாவது ஒரு சாதாரணமான வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்றது, அல்லன்னு சொன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட நபர்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி ஒழுங்காரு, இல்லைன்னு சொன்னா இப்படியா பண்ணிடும் அப்படி பண்ணிடும். அதன் பிறகு தான் அதெல்லாம் லா அண்ட் ஆர்டர் வேலை. பட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த பிறகுதான் அவங்க அதுக்கு முன்னாடி இறங்கும். அதுக்கு முன்னாடி அவங்க தெரியாது. ஓகே, லா அண்ட் ஆர்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. உளவு அமைப்பு சொல்றதை வச்சுதான் லா அண்ட் ஆர்டரை இயங்குவாங்க. பெரும்பாலும் காவல் பணிக்கு இந்த அரசுக்கு உளவுத்துறை ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாமா, இதயம் சொல்லலாம். அந்த இதயம் சொல்லலாம். அதான் சொல்றீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் இருக்காரு, முதல்வருக்கு எஸ்எஸ்பின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, எஸ்எஸ்பி. பட் எஸ்எஸ்பி என்பது ஏதோ டிஏஜி ஐஜி இல்லை டிஜிபி ஏடிஜிபி அந்த மாதிரி ரேங்க் உள்ளவங்கள எஸ்எஸ்பியில் போட மாட்டாங்க. சாதாரணமாக ஐபிஎஸ் முடிச்சுட்டு எஸ்பியாக இருக்கிறவங்கள தான் போடுவாங்க எஸ்எஸ்பின்ட்டு. அந்த ரேங்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஐஜி ஆஃபீஸில் தான் இருக்கும், டிஜிபி ஆஃபீஸில் தான் இருக்கும் அந்த ரேங்க், எஸ்எஸ்பின்ற ரேங்க். இது வந்து காலையில் போய் முதல்வரை சந்தித்து அதுக்கு முதல் நாள் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தது அந்த தகவல்களை முதல்வருக்கு தெரிவிக்கணும், பிரீஃப் பண்ணுவாங்க, எல்லாமே பிரீஃப் பண்ணும். அதை வந்து முதல்வர் அவருடைய பொண்டாட்டி போய் சந்திக்கிறதே இல்லையே எஸ்எஸ்பி போய் சந்திப்பார். அந்த அளவுக்கு மஸ்ட்டு. அதாவது தமிழக காவல்துறையிலே மிக முக்கியமான பதவி அது எஸ்எஸ்பி பதவி. அது ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, கருணாநிதி இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, எடப்பாடி இருந்தாலும் சரி, எஸ்எஸ்பியை வந்து முதல்வரை காலையில் போய் சந்தித்து அன்றைய நிகழ்வுகளை, அதுவும் அந்த நிகழ்வுகள் வந்து ஒரு 50 நிகழ்வு இருக்குன்னா 50 கதையை சொல்லிட்டு இருந்தால் அவர் கேட்டு இருப்பார், கேட்க மாட்டார். அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க டக்குன்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு விஷயங்களை வந்து சொல்லணும். அது சாதாரணமானது இல்லை. பட் இதில் வந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஃபர் ஆச்சுன்னு சொன்னால் அவர் தான் பதில் சொல்லுவார். எஸ்எஸ்பி தான் பதில் சொல்லி ஆமாம், பிள்ளைங்க கேட்பாங்க. அப்போது எஸ்எஸ்பி என்ன பண்ணுவாருன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க உளவு எடுக்கிறாங்க இல்லையா, இன்டெலிஜென்ஸ் எடுக்குது இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை இன்றைக்கி என்ன விஷயம் முதல்வர்கிட்ட சொல்லுதுன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐஜி டிஏஜி இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ரிட்டர்ன்ஸில் வந்து கொடுப்பாங்க. இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இது தவிர்த்திடுங்க தம்பி, இதை மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா இது பேசி முடிச்சிக்கலாம், இது வேண்டாம் அப்படின்வாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும்தான் சிஎம் காதுக்கு கொண்டு போவாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ லா அண்ட் ஆர்டர் ஒரு எஸ்பி இருக்கார், ஒரு டிசி இருக்காருன்னு வச்சுக்கலாம், சாதாரணமாக ஒரு ஏடோ ஒரு எஸ்ஐயோ போய் சந்திக்க முடியாது. ஆமாம், அந்த ஹைரார்கி இருக்கணும். ஆமாம், அப்போது ஒரு ஏசி தான் டிசியை போய் பார்க்க முடியும், ஒரு ஏட்டை போய் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குது, புரோட்டோகால் இருக்குது. ஆனால் இதில் உளவுத்துறையில் எப்படின்னா ஒரு ஐஜியாக இருப்பார், ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஐயா நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன், சொல்லுங்கள் ஐயாவை பார்க்கணையா, வாங்க உடனே. ஆனால் இதே லா அண்ட் ஆர்டர்லையோ இல்லை மற்ற போலீஸ் இதுலையோ போய் அப்படி சந்திக்க முடியாது. ஆனால் உளவுத்துறையில் உடனே வாங்கணும். ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணுவார், அவரும் உளவுத்துறையில் இருக்கான்னு தெரியும், வாங்கன்னுவார். ஏன் சொன்னால் அப்போ தான் அவர் தகவலை எடுத்து வந்து நேரடியாக கொடுப்பார். இந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு இந்த காவல்துறை இப்படி பண்ணுது, இந்த லா அண்ட் ஆர்டர் காவல்துறை இதில் வந்து சில அதிகாரிகள் சம்மந்தப்பட்டாங்க, அரசியல்வாதி சம்மந்தப்பட்டாங்க, யார் சம்மந்தப்படல, இது வந்து இப்படி இருக்கியா, தங்களுடைய தகவல் தங்களுடைய நாதி கொண்டு வந்துட்டு நான் கிளம்புறேன். அந்த அவர் கொடுத்த தகவலை வாங்கி வச்சுக்கிட்டு உடனே ஆக்ஷனுக்கும் இறங்க மாட்டாங்க, உதாரணத்துக்கு ஆக்ஷனும் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐஜி என்ன பண்ணுவாங்க, உடனே அங்கே அவங்க ஆளுங்க வேறு ஆளுங்க ஒரு 2 பேர் நியமனம் பண்ணி இங்கே நடந்த இந்த
பிரச்சனைகளை பற்றியெல்லாம் உண்மையாக வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இவர் யாரோ ஒரு கால் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை இவர் மூலிமா கொண்டு வந்துட்டு அங்கே கொடுத்து அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சது இல்லையா. இப்போ வெரிஃபை பண்ணுவோம். அந்த வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் ஆனது பிறகு உடனே ஆக்ஷன் யாரை சட்டம் ஒழுங்கு காவல்துறையை விட்டோம் அரசுக்கும் உளவுத்துறை ஐஜியை கொடுப்பார். ஓகே, உளவுத்துறை ஐஜியை கொடுப்பார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை வந்து அவ்வளோ முக்கியமான பணி, சாதாரணமானது இல்லை. இப்போ அமெரிக்கானுடைய உளவுத்துறை FBI இருக்குல்ல, இப்போ இப்படி கூட சொல்லுவாங்க, அந்த இரட்டை கோபுரம் தாக்குதல் வந்து உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தெரியும். பட் வருஷத்துக்கு எத்தனையோ $1 trillion வந்து அமெரிக்கா வந்து உளவுத்துறைக்கு நிதி ஒதுக்கிட்டே இருந்துதான். இப்போ சமீப காலமாக நிதி ஒதுக்காமல் இருந்துதான். அதாவது இந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு முன்னாடி அந்த நிதி வந்து இவ்வளோ கோடி ரூபாய் நம்ம ஒதுக்குறதுனால அது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு அமெரிக்கா நோக்கி போகுது. அதனால் இதை நம்ம குறைச்சிக்கணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அப்போ அது குறைச்சிட்டாங்கன்னும் போது உலகம் முழுக்க FBI என்பது வெறும் தமிழ்நாடு, இப்போ இங்கேத்து உளவுத்துறைனா இங்கே மட்டும்தான் இருப்பாங்க. FBI எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுக்க இருப்பாங்க. அப்போ அவங்களால வந்து அந்த பொருளாதார அந்த பணம் வராதனால அவங்க வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை மெயின்டைன்ஸ் பண்ண முடியாமல், அப்போ அந்த இரட்டை கோபுரம் தாக்குதலை முன்கூட்டி அறிஞ்சிருந்தும் கூட உளவுத்துறை அதை தடுக்காமல் விட்டுட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது நடந்தால் தான் நாம் சொல்கிற நிதியை அரசு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னு சொன்னால் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கான். ஏன்னு சொன்னால் ஸ்லீப்பர் செல்லுன்ட்டு அமெரிக்கா எடுத்தாலும் புக்கு, அதில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்கான். உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். பட் பர் இயருக்கு வந்து எத்தனையோ $1 trillion வந்து நிதி ஒதுக்குவாங்க. சமீபமாக ஒதுக்காததுனால உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருந்தோம் அந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், உளவுத்துறைக்கு கொடுத்துட்டு இந்த $100 கொடுத்துட்டு இருந்தவன் $200 கொடுக்க அமெரிக்கா தயாரானான். ஓகே, இதான் உளவுத்துறைய முக்கியமான ஒரு விஷயங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை எந்த மாதிரி விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ரஹீம் பாய்? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து அது எங்கள் சமூக பிரச்சனை அது. அதில் வந்து உளவுத்துறை வந்து அதாவது காவல்துறை பண்ண தவறுகளை அது காவல்துறை கொண்ட உளவுத்துறையே அதை மறைச்சு அதை விட்டாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம். அது முக்கியமான விஷயம். அது நவம்பரில் வந்து 1997 நவம்பர் கலவரம் நடக்குது. கோயம்புத்தூர் கலவரம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு செல்வராஜ் என்ற ஒரு காவலர் படுகொலை செய்யப்படுறார். அந்த கலவரம் நடக்குது. அந்த கலவரம் நடந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து முஸ்லீம் சமூகம் எல்லாமே வந்து காவல்துறை அந்த கலவரத்துக்கு துணையாக இருந்தது. அதாவது ஒரு டிசி, அவர் பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா மாசானமுத்துன்ட்டு ஒரு டிசி வந்து துணையாக இருந்தார். அவர் துணை இருந்து தான் இந்த கலவரமே நடந்தது. இறந்தவங்க பெரும்பாலும் போலீஸுடைய குண்டுகளுக்கு தான் செத்துருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா 19 பேர் இறந்தாங்கன்னா அதில் 8 பேருக்கு மேலே போலீஸுடைய துப்பாக்கி குண்டுக்கு தான் இரையாகியிருப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் மனித உரிமை ஆணையம் அப்புறம் சோசியல் இதில் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாயிட்டு இஸ்லாமியர் சமூகம் சார்பாக வந்து அந்த நேரத்தில் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்குதலை வந்து கொடுத்தது. திமுக நிறைய கொடுத்தது. அப்போ அது விசாரணை ஆணையம் அது எதுன்னு சொல்லி போச்சுன்னு சொன்னால் காவல்துறை உயர் அதிகாரிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கோபத்தில் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மற்றும் அமைப்புகள் அந்த அல்லுமா பண்ணுற இஸ்லாமிய தரப்பு, ஆமாம், அல்லுமா அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போ இவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, திருப்பி அடிப்பானுங்க. திருப்பி அடிச்சுட்டா நம்ம அதை வச்சு விஷயம் முடிச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து உளவுத்துறைக்கு தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்சு பண்ண வேலை அது எனக்கு தெரிஞ்சு. அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுன்னா, அந்த குண்டுவெடிப்பு நடந்து பாருன்னா, அந்த பிப்ரவரி குண்டுவெடிப்பு, அந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி உளவுத்துறைக்கு நல்லா தெரியும். இது நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். பெரிய குற்றச்சாட்டு. சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லி முன்னாள் MP இருந்தார்ல கோயம்புத்தூரில். ஆமாம், அவர் இப்போ சமீபத்தில் கவர்னர் ஆகியிருக்காரு. அவர் வந்து இப்போ ஒரு 1 year முன்னாடி வந்து இந்த நவம்பர் கலவரத்தை பற்றியும் பேசிட்டு, அந்த குண்டுவெடிப்பில் உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்ற தகவல்கள்லாம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி காவல்துறையை எச்சரித்தாங்க. அப்போ பாஜகவுக்கும் அங்கே ஏதோ வந்து காவல்துறைக்கும் ஒரு முரண்பாடான வரும்போது, அந்த நவம்பர் கலவரமோ அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பு விஷயமோ உளவுத்துறை என்னென்ன சதி பண்ணுற விஷயத்தை நான் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடித்தா. அந்த வீடியோக்கள்லாம் கூட இன்னும் கூட இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுன்றதுனால நான் என் சமூகம் அதுக்காக நான் சொல்கிறேன்றது இல்லை. அந்த உளவுத்துறை நான் நினச்சிருந்தேன்னா அந்த குண்டுவெடிப்பு நடத்தாமல் நிறுத்தியிருக்கலாம். அப்போ திமுக அரசு
அன்னைக்கு திமுக ஆட்சிங்க. ஆமா, அரசை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அந்த குண்டுவெடிப்பு நடக்காம எதிர்க்க முடியும். காவல்துறை உளவு இன்டெலிஜென்ஸ் நினைச்சிருந்தா அந்த குண்டுவெடிப்பை நடத்திருந்திருக்காரு. ஏன்னா அது நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த நவம்பர் கலவரம் மறைஞ்சிடுன்றது தெரியும் காவல்துறைக்கு. ரெண்டாவது, ஊடகங்கள்லாம் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா, நவம்பர் கலவரம் நடந்தது, கலவரத்துக்கு பதிலடி தான் குண்டுவெடிப்பு நடந்ததுன்ற மாதிரி செய்தி வரக்கூடாதுன்னு உளவுத்துறை தெளிவாக இருந்தான், காவல்துறை தெளிவாக இருந்தான். அதனால தான் அத்வானி வந்தார், அத்வானியை கொல்ல சதி, இதுதான் தலைப்புச் செய்தி அன்றைய ஊடகங்கள். ஆனால் அத்வானியை கொல்ல முயற்சி, அத்வானிக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லை. ஓகே, அத்வானிக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை. நவம்பர் கலவரம் நடக்குது, கலவரம் நடந்துட்டு அதுக்கு பதில் அடின்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அடிக்கணும்னு அடிக்கிறாங்க. அன்றைக்கி அத்வானி வராரு. அத்வானி ஏன்னா தேர்தல் நேரம் அத்வானி வருவார் திடீர்னு வந்தது தான், முன்கூட்டியே ஒரு பிளான் பண்ணி வந்தது இல்லை. ஆனால் அதை எப்படி அழகாக திருப்புறாங்கன்னு சொன்னால், அத்வானி வந்ததுக்காக நடந்த குண்டுவெடிப்பு மாரி சித்தரிக்கிறாங்க. இதை நான் சொல்லலை, அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்ன உத்தராபதி என்ற நீதிபதியை தெளிவாக சொல்லியிருப்பார். நவம்பர் கலவரத்துக்காக தான் இந்த குண்டுவெடிப்பு நடந்ததெல்லாம் அத்வானி வருகைக்காகவோ அத்வானியை கொல்ல வேண்டும் என்பதற்காக இவங்களுடைய எண்ணமே இல்லைன்னு சொல்லியே தீர்ப்பு சொல்லியிருப்பார். நீங்கள் இப்போ கூட அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு அந்த இதுவை எடுத்துப்பார். அப்போ உளவுத்துறையுடைய அந்த ஒரு அதாவது அந்த காவல்துறையை காப்பாற்றணும். அப்போது அந்த விஷயம் ஒரு விஷயம் பெரிய விஷயம் நடக்க போகுது, இதை தடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த விஷயம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும், காவல்துறைக்கு பாதிப்புக்குள்ளாகும். அப்போ இதை காப்பாற்றணும்னு சொன்னால் இந்த விஷயம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுது தான். ஓகே, இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பர்மீர் சிங்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் மிக திறமையான அதிகாரிகள். அதாவது பஞ்சாபில் அந்த நான் சொல்கிறேன் 85-86 வாக்குலேயே தனிநாடு காலிஸ்தான் அப்படி போகிற நிலையில் அவருடைய தலைமையில் டீம் இறங்கி தான் அவர் என்ன பண்ணார், ஒட்டுமொத்த அந்த காலிஸ்தான் சித்தாந்தத்தை ஒழித்து அந்த போராட்ட குழுவில் நிறைய பேர் ஆமாம் எல்லாருமே கொண்டு சில பேரை கைதும் பண்ணி அதை அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, எப்படின்னா அவர் பர்மீர் சிங்கை பொறுத்தவரையிலையும் நேரடியாக களத்திறங்கி எல்லாரையும் கொண்டு வரணும், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகணும் அப்படின்றது இல்லை, பேசி அவங்கள மனசை மாற்றணும், அவங்களுடைய சித்தாந்தங்களை மாற்றணும். இதுதான் பர்மீர் சிங்குடைய சித்தாந்தம். அப்போ 98 கலவரம் நடந்த பிறகு அந்த பர்மீர் சிங் தமிழ்நாட்டுக்கு வராரு. எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய ஏடிஜிபியாக வராரு. வந்துட்டு அவர் இறங்கி என்ன பண்ணுறாரு, சில வேலைகள் தமிழ்நாட்டில் செய்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு சொன்னால், என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் டிசம்பர் 6 குண்டுவெடிப்பு, அதாவது டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு அன்றைக்கி இவங்க மறக்க மாட்டேறாங்க. அப்போ இவங்களை என்ன பண்ணணும், இந்த இளைஞர்களுடைய சித்தாந்தங்களை மறைக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுடைய மனசு மாற்றணும். இல்லைன்னு சொன்னால் இவங்க ஏதோ ஒரு வன்முறை, ஏதோ ஒரு தீவிரவாதத்தில் யாரோ சில பேர் பயன்படுத்துகிறாங்க இவங்களை. அப்போ இது எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு அப்போது தமுமுகன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு என்ன பண்ணுறாருன்னா டிசம்பர் 6க்கு நீங்கள் அரசியல் ரீதியாக போராட்டங்கள், இப்போ டிசம்பர் 6ஐ கண்டித்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, இது அன்றைக்கு ஏடிஜிபியாக இருந்த பர்மீர் சிங்கும் அப்புறம் உளவுத்துறை ஐஜியாக இருந்த அலெக்சாண்டரு போன்ற அதிகாரிகள் இந்த அமைப்பை கூப்பிட்டு நீங்கள் டிசம்பர் 6க்கு போராட்டம் பண்ணுங்க, அப்போ தான் இந்த இளைஞர்களுடைய மனசு அந்த பாபர் மசூதி இடிச்சுதுன்னு நினச்சா எதனா வன்முறை பண்ணுறாங்க இல்லையா, அது பண்ணாமல் அவங்களுடைய சிந்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே போயிடுவான்னு சொல்லி அவங்க 98க்கு பிறகு தான் பர்மீர் சிங் எப்படி அதை உளவுத்துறை அதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை உடனே நிறுத்த முடியாது. இதுதான் பர்மீர் சிங் உடைய ரொம்ப டேலண்டபிள் பர்சன், சாதாரணமான ஆள் இல்லை அவர். ஏன்னா பஞ்சாபில் எப்போ காலிஸ்தானையே கொஞ்சம் 85 நான்லாம் சின்ன வயசு அப்போ தனிநாடு ஆயிடும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த அந்த விஷயத்தில் உள்ள நுழைஞ்சி அதை அப்படியே ஆட்டத்தை கழிச்சு அந்த மக்களை அவர் என்ன பண்ணார், ஒரு விதமான அரசியல் போராட்ட அப்படி சிந்தனையை மாற்றினா மிக திறமையான நபர் அவர் பர்மீர் சிங், சாதாரணமாக சொல்ல முடியாது. இந்தியாவே அவரை திரும்பி பார்க்கும் அந்தளவுக்கு. அது போன்ற நபரை தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை இவங்களை கைது பண்ணணும், உள்ளே போடணும், இவங்களை தண்டிக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும், இப்படிலாம் சிந்திக்க வேண்டாம், இவங்களை அரசியல் ரீதியாக மோட்டிவேட்டிவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் தமுகவுக்கு சொல்கிறார், நீங்கள் டிசம்பர் 6 போராட்டம் பண்ணுங்கன்னு. அதனால தான் பாருங்கள் 92 டிசம்பர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டாலும் 93, 94, 95 அவங்கெல்லாம் 96, 97, 98 பிறகு தான் டிசம்பர் 6 போராட்டத்தை இவங்க ஆரம்பிக்கிறாங்க.
அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஒரு வன்முறை அந்த ஒரு எண்ணங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் மறையுது. ஓகே. இதை வழி போட்டு ரோடு போட்டு கொடுத்தது யாருன்னா பரமேசிங்கிற ஒரு டிஜிபி தான். ஏன்னா இதுதான் உளவுத்துறைன்றான். டிசம்பர் இல்ல கொஞ்சம் ஒரு உணர்ச்சியில ஏதாவது பண்ணிடுவாங்க, அதாவது போராட்டத்தின் மூலமாக நம்ம மட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு கோபம் இருக்குங்க. அந்த கோபத்தை நான் மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தேன்னா அந்த கோபம் வந்து வேற மாதிரியா வெடிக்கும். ஆமா, அதை நான் வந்து போய் ரோட்ல நின்று கத்தி கோஷம் போட்டு பா ஏதோ கத்திட்டோம் திட்டோம் வருமா வராதா? நிச்சயமா. இந்த சித்தாந்தத்தை தான் உளவுத்துறை தமிழக இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு பாடமா நடத்தி அந்த தமுமுக என்ற அமைப்பை முதல்ல தமிழ்நாட்டில் டிசம்பர் 6 போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்தாங்க. அதுதான் இப்போ கடைசி வரையிலே அந்த போராட்டம் டிசம்பர் 6 போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. முஸ்லீம் இது தமுமுக அந்த அமைப்பு மட்டும்தான் நடத்தும். அவங்கள வந்து வழி நடத்தியது வந்து பரமேசிங்கும் அன்றைக்கு உளவுத்துறை ஐஜியாக இருந்த அலெக்சாண்டர் அவர்களும். ஓகே ரஹீம் பாய், நீங்கள் வந்து உளவுத்துறை சாதித்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உளவுத்துறை சாதித்த விஷயம் 1-2 விஷயங்கள் தான் இது மாதிரி வெளியே வரும். ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாகவே தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி வழக்கு. அதை நாம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே சொல்ல முடியும். அது வந்து சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் அந்த அளவுக்கு அந்த போராட்டம் பண்ண வாங்க அப்படின்னு வந்து அழைப்புகள்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று திரண்டு அந்த பள்ளியை வந்து தீக்கிரை ஆக்கிட்டாங்க. அதுக்கு ட்ரிக்கர் பாயிண்ட்டு அந்த அம்மா, அந்த இறந்து போன பெண்ணுடைய அம்மா வந்து ஒரு வீடியோ பேசுகிறாங்க. அதன் காரணமாக தான் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை உளவுத்துறை சென்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன் சென்ஸ் பண்ணாமல் அந்த இடங்களில் போட்ட விட்டாங்க? இதை நீங்கள் சொன்னீங்களா, உளவுத்துறை சக்ஸஸ் மட்டும் நம்ம பேசணும், ஃபெயிலியரும் இருக்குது. அது உளவுத்துறை ஃபெயிலியரா? கள்ளக்குறிச்சி பள்ளி உளவுத்துறை ஃபெயிலியரா? ஃபெயிலியர் தான், அது ஃபெயிலியரும் இருக்குது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று, உளவுத்துறை எச்சரித்து அந்த மாவட்ட எஸ்பி காவல்துறை அந்த உளவுத்துறை சொன்ன அடிப்படையில் செயல்படலைன்னா ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சம்பவம், துப்பாக்கி சூடு. பட் இன்டெலிஜென்ஸ் வந்து கிளீனாக ரிப்போர்ட் கொடுத்துட்டான். இப்படி நடக்க போது நீங்கள் உடனே இதை வந்து தடுத்துங்க, இதை வந்து எப்படி பேசி கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் இன்டெலிஜென்ஸ். பட் அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கே இருந்த எஸ்பியும் அங்கே இருந்த கலெக்டரும் 2 பேருமே ஊரில் இல்லைன்றது மட்டும் இல்லை, 2 பேருமே இன்டெலிஜென்ஸுடைய அந்த ஒரு விஷயத்தை தகவலை அவங்க பொருட்டாக மதிக்கலை. அவங்க பொருட்டாக மதிச்சிருந்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சூட தடுத்துருக்கலாம். பொருட்டாக மதிக்கலை. ஆனால் அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு உயர் ஐஜியாக இருப்பார், ஒரு கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணுவான். கான்ஸ்டபிள் கூட விடுங்க, சாதாரணமாக என்னை ஒரு நபர் வந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்கம்மா, நான் பேசுகிறேன், சொல்லுங்கள் தம்பி, ஐயாவை பார்க்கணும், உடனே வாங்க, அப்பாயின்மெண்ட்டெல்லாம் உடனே வாங்க. அவருக்கு தெரியும் உளவுத்துறைக்கு வராருன்னா ஏதோ தகவல் எடுத்துகிட்டு வருவாப்பில். அது நமக்கு வந்து அரசுக்கு வந்து நமக்கு உளவுத்துறைக்கு மிக முக்கியமாக தேவைப்படும். உடனே வரப்பார். கள்ளக்குறிச்சி மாணவி அந்த படுகொலையும் போது அந்த சம்பவம் நடக்கும்போது கலவரத்தில் உளவுத்துறை உயர் அதிகாரிகள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த உளவுத்துறைக்கு அனுபவம் இல்லாத நபர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு டிஎஸ்பி போய் உளவுத்துறை ஐஜியை சந்திக்கிறான்னு சொன்னால், என்னையா ஐயா பேசணும், போய் எஸ்பி அனுப்பு, நீ வந்திருக்க, புரியுதுங்களா உங்களுக்கு, போய் எஸ்பி அனுப்பு. இப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஒரு தகவல் எடுத்தான்னு வச்சுக்கலாம், எஸ்ஐ கிட்ட சொல்லணும், எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும், இன்ஸ்பெக்டர் ஏசி கிட்ட சொல்லணும், ஏசி எஸ்பி கிட்ட சொல்லணும், எஸ்பி டிஐஜி கிட்ட சொல்லணும், டிஐஜி ஐஜி கிட்ட சொல்லணும், ஐஜி வந்து ஏடிஜிபி கிட்ட உளவுத்துறை ஐஜி கிட்ட சொல்லணும்னு சொன்னால் இந்த தகவல் முடிவுகளே கலவரம் நடந்து முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஒரு தகவல் எடுக்கிறான்னா அந்த தகவலை நேரடியாக எப்படி வரும், எங்கள் ஐஜிக்கு வரும், உளவுத்துறை ஐஜிக்கு வரும். அப்போ உளவுத்துறை ஐஜி வந்து என்ன பண்ணுவார், உடனே அது சம்மந்தமாக ஆளுகளை நியமனம் பண்ணி அவர் சொன்ன தகவல் உறுதியாக்கப்பட்டு அப்போ உடனே ஆக்ஷனில் வந்து டிஜிபிக்கு வந்து என்ன பண்ணுவார், ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார். இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனையில் இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு கலவரம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை முன்கூட்டியே தடுக்கலைன்னு சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி ஐஜி வந்து ஏடிஜிபிக்கு சொல்லுவார், டிஜிபிக்கு சொல்லுவார். டிஜிபி என்ன பண்ணுவார், உடனே அவர் இது பண்ணி சம்மந்தப்பட்ட மாவட்ட எஸ்பிக்கு ஐஜி அங்கே இருக்கக்கூடிய டிஐஜிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஐஜிக்கு அனுப்பி
ஆகும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, துரிதமாக இறங்கி சம்மந்தப்பட்ட நபர்களை வாலண்டியர் சில நேரங்களில் பாருங்கள், அதிகாரி அவங்களா போய் சம்மந்தப்பட்ட நபர்களை வர வைத்து உட்கார வச்சு பேசுவாங்க. பேசி பல நாள் பேசி அரசியல்வாதிகளையும் சில சமயம் பேச வைப்பாங்க. அரசியல்வாதிகளை பேச எல்லாம் எப்படி பயன்படுத்துவாங்க. அதாவது சிறு குச்சி கூட பல்குத்த உதவும்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமான நபர்களை வைத்து கூட பயன்படுத்தி அந்த போராட்டத்தை, அந்த கலவரத்தை, அந்த வன்முறையை தடுக்கிறதுக்கு உளவுத்துறை வந்து முக்கிய மூல காரணமாக இருக்கும். ஆனால் அந்த கனியமுதூர் அந்த பள்ளி விவகாரம் இருக்க அந்த விஷயத்தில் உளவுத்துறை தகவல் சொல்லிட்டான். உளவுத்துறை லாண்ட் ஆர்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. இல்லை, உளவுத்துறை வந்து அங்கே இருந்த உளவுத்துறை அந்த எஸ்பி லெவலுக்கு போயிட்டான். பட் இங்கேருந்து தலைமை டிஜிபி மெயின் உளவுத்துறை ஐஜி கிட்டே இருந்து சரியான தகவல் அங்கே போகிறதுனால அவங்க அதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இது வந்து உளவுத்துறை ஃபெயிலியர். ஏன்னு சொன்னால் உளவுத்துறை வந்து கரெக்டாக லிங்க் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு தகவல் வந்துச்சு. இப்போ எனக்கு தகவல் வருதுங்க, நான் தாமரைக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தாமரை வந்து சம்மந்தப்பட்ட உயர் நபர்கிட்ட, உங்களை விட மேலுள்ளவர்கிட்ட சொல்லி அவர் மேலுள்ளவர்கிட்ட சொன்னால் தான் இந்த விஷயத்தை முடிவு கொண்டு வர முடியும். எனக்கு தகவல் வந்தது, நான் தகவல் கொடுக்குறது தாமரைக்கிட்ட கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன், தாமரை சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும் உதாரணத்துக்கு? அப்போ இந்த உளவுத்துறை என்பது அவ்வளோ ஒரு இதே மாதிரி கருத்தணும். ஓகே, உளவுத்துறை ஃபெயிலியர் ஆச்சுன்னா லாண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், டோட்டலாக காலி. அதான் சொன்னேன்ல, நான் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம், அதாவது ஒரு மன்னர் ஆட்சியில் அந்த ஒற்றர்கள் பல படை வீரர்கள் இருந்தாலும் அந்த ஒரு சில ஒற்றர்களை நம்பி தான் அந்த நாடே இருக்கும். அதேமாரி தான் இன்னைக்கு வந்து உளவுத்துறை நம்பி தான் இந்த அரசுகள். இது இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. அதிமுகவுக்கு ஆதரவான சில அதிகாரிகளை நியமனம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா ஆட்சிக்கு உட்பட்ட அதிகார நியமனம் பண்ணி அவங்களுக்கு உள்ள நபர்களை நமக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் நம்ம ஜெயிப்போமா, அல்லது இந்த தொகுதியில் ரஹீமை நிப்பாட்டினா ஜெயிப்பாப்பில்லையா, தாமரை நிப்பாட்டினா ஜெயிப்பாப்பில்லையா, இப்படி உளவு எடுத்து தகவல் சொல்லக்கூடிய அதிகார மையமும் இருக்குது. ஓகே, உளவுத்துறையில் அரசியலுக்காக. இப்போ திமுக இருக்குன்னா திமுக அதை பண்ணும். இப்போ ஜாஃபர் செட்டுக்கு வேலையே அதுதான் இருந்தது. அதாவது ஒரு மீட்டிங்கில் சொல்லுவார், ஜாஃபர் செட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஏதோ 30% சொல்லியிருக்காப்புல, பார்க்கலாம் கரெக்டாக தான் சொல்லுவான் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலே சொல்லுவாப்புல. யாருங்க ஜாஃபர் செட்டு அப்படின்னா, இல்லை உளவுத்துறை ஐஜி சொல்லியிருக்காப்புல அப்படின்னு. அதேமாதிரி அந்த தேர்தலில் 28% 30% ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி கூட அவங்க வந்து இது மத்திய உளவுத்துறையும் பண்ணும், மாநில உளவுத்துறையும் பண்ணும். ஓகே, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏடிஜிபின்ட்டு ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காங்க நீங்கள் உங்களுடைய பார்வையின்படி? என்னையை பொறுத்த இல்லைங்க, உளவுத்துறையிலே ஒரு சிறப்பான அதிகாரின்னு சொன்னால் ஈஸ்வரமூர்த்தின்னு சொல்லுவார். அவர் இருக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு கொலையை வந்து அவர்கிட்ட போனால் காப்பாற்றிடுவார், அதெல்லாம் இல்லை. அல்லது ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அந்த வழக்கு அதெல்லாம் இல்லை. சில விஷயங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, சார் இதேமாரி இருக்குது இது தேவையில்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மற்ற அதிகாரிகள் சரி பார்க்கலான்னு விட்டுருவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி பண்ண மாட்டார். உடனே சம்மந்தப்பட்ட இது பண்ணி உண்மையாக இருக்கா பார்ப்பார். உண்மையாக இருந்தால் கம்முன்னு வந்துடுவார், நடவடிக்கை எடுக்கட்டுன்னு விட்டுருவார். உண்மை இல்லைன்னு சொன்னால் உடனே அதுக்கு உண்டான ஆக்ஷன் பண்ணாங்க. இப்போ நான் சிறையில் இருந்தேன், அப்போ என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ பிரச்சனை, அப்போது என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து சொல்லி விட்றேன், சரி நீங்கள் இவரை போய் பாருங்கள் அப்படின்னா. அப்போ நான் தான் ஜெயிலில் இருக்கேன்ல, என் வீட்டில் குடும்பத்தார் வந்து பார்க்குறாங்க அவரை. சார் இதேமாரி நாங்கள் மனுவுக்கு போயிருந்தோம், உங்கள் போய்ட்டு பார்க்க சொன்னேன், என்ன விஷயம் இதேமாரி. உடனே நம்ம ஒரு ஃபோனை போட்டு அது என்னன்னு பாருன்னு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டபிள் பர்சன். அதாவது இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு முன்னாடியே கண்டுபிடிச்சவர் அவர். இல்லை அந்த மாதிரி ஒரு தகவல் இது வந்து எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பாரு எல்லாருக்கும். அதாவது உதவின்னு சொன்னால் இதுதான் உதவி. அது ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்து சார் நீ காப்பாற்றுங்கன்னா காப்பாற்ற முடியாது. முடியுமா? இல்லை சார் குண்டு வச்சுட்டு வந்து சார் நீங்கள் தான் சார் எனக்கு கடவுள் என்னை காப்பாற்ற முடியும்னு காப்பாற்றுங்க. பட் இவங்க சிறையில் இருக்காங்க. அப்போ இவங்க குடும்பத்தார் இருக்கும்போது இவங்களுக்கு சில போலீஸால் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகளால் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதை வந்து சாதாரணமாக போக மாட்டார். அதை ஒரு ஐஜின்ற அந்த ரேங்க்கு விட்டு இறங்கி நேரடியாக அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் பேசி, என்ன கூப்பிட்டீங்களா, பேசுனீங்களா, அது என்ன நடந்தது, எதுக்காக அவன் இப்படி பண்ணுறான், வான் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரியாக நான் இது பண்ணுவேன் ரொம்ப. அப்போ உடனே அங்கே போவாங்க, இறங்கி அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது இப்போ நான் சிறையில் இருப்பேன். ஆனாலும் என் குடும்பத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பரவாயில்ல
நம்ம போகணும், உடனே நடவடிக்கை எடுத்தாங்க காவல்துறை அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வந்து ஈஸ்வரமூர்த்தி உருவாக்க. அப்படி இருக்கும்போது எந்த தகவலும் சரி அவருக்கு வராமல் இருக்காது. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒரு 180 பேர் சிறையில் இருக்குன்னா 180 பேருடைய குடும்பத்தார்கிட்டையும் ஈஸ்வரமூர்த்தியுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே அவர் ஒரு யாரையும் ஃபோன் இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்டரை எடுக்க மாட்டான், அன்னோன் ஃபோனுன்னா. இவர் ஒரு ஐஜி, 160 170 சிறைவாசிகளுடைய குடும்பத்தாரும் இவருக்கு ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து சொல்லுங்கம்மா, நீங்கள் அவங்க அம்மாவா, சொல்லுங்கம்மா அப்படின்வார். பார்த்துட்டு அதை போய் என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். அப்போது அதேமாரி வந்து யார் ஃபோன் பண்ணி ஐயா தனியாக பார்க்கணும் வாங்கன்னுவார். அப்போது தகவல்கள் வந்து அவர் என்ன பண்ணுன்னா ஒரு வட்டம், நகரம், ஒன்றியம், மாநகரம், மாவட்டம் எல்லா தகவல்களையும் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யார்கிட்டையும் 10 பைசா வாங்க மாட்டார், யார்கிட்டையும் எனக்கு இது வாங்க மாட்டார். ஆனால் நான் 94 அவங்க வந்து 94 95 பேட்ச், அவங்க 94 93 பேட்ச், அவங்க 94 தான் பார்க்குறேன். டிஎஸ்பியாக ஜாயின்ட் ஆனது, டிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து ஜாயின்ட் ஆனது. அப்போத்துலேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரையும் ஒரு நாள் கூட அவர் யூனிஃபார்ம் போட்டு நான் பார்த்ததே இல்லை. உளவுத்துறையிலே இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அது போன்ற நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க உளவுத்துறையில். வந்து நேர்மையாக, அதே நேரத்தில் நியாயம்னு இருந்தால் பக்கம் நிற்பாங்க. அநியாயம் சொன்னால் ரஹீம்னு பார்க்க மாட்டோம், யாருன்னு பார்க்க மாட்டோம், நடவடிக்கை எடுக்க விட்டுருவாங்க. அப்போ அது போன்ற ஈஸ்வரமூர்த்தி, அப்புறம் நிறைய அதிகாரிகள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபாகரன், ஈஸ்வரமூர்த்தி, நிறைய பேர் அதில் இருந்திருக்காங்க. அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக இந்த உளவுத்துறை எப்படி இயங்குது, என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க, எப்படி வந்து உளவுத்துறை செயல்படுறாங்க, குறிப்பாக உளவுத்துறை தோல்வி அடைந்தால் அது வந்து லா அண்ட் ஆர்டருடைய தோல்வியாக போய் முடியும் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகளை பொதுவெளிக்கு யாருக்கும் தெரியாத தகவல்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ரஹீம் பாய்.